என்னடா இது மணி ஆயிடுச்சு இன்னும் அம்மா வெளிய இருந்து பால் கறக்கல எதுவுமே பண்ணல ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துருக்கு. இம்மா இம்மா வெளியே வா. என்ன பக்கா அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியல. இன்னைக்கு பாலை கறந்து நீயே போய் ஊத்திட்டு வந்துறியா? ஏற்கனவே மணி ஆகி போச்சு, எல்லாம் கத்துவாங்கப்பா, போய் ஊத்திட்டு வந்துடுறேன். இம்மோ காலை வெள்ளனே சொல்லிதான் நான் பண்ணிருக்க மாட்டேன்னா. உடம்புல என்ன ஆஸ்பத்திரிக்கு வா போவோம், மத்த வேலை எல்லாம் அப்புறமே பாத்துக்குவோம். இல்ல மக்கா, கொஞ்சம் சுடு தண்ணில ஆவி பிடிச்சோம்னா எல்லாம் சரியா போயிரும் பத்துக்க. நீ போய் பாலை மட்டும் கறந்து ஊத்திட்டு வந்துருமா. என்னப்பா முத்துமாரி, இன்னைக்கு என்ன பால் ஊத்துறதுக்கு இம்புட்டு நேரம்? இல்லம்மா அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனாலதான் வர லேட் ஆகி போச்சு. பத்துக்க பாத்திரத்தை கட்டிக்க நான் ஊத்திட்டு அடுத்து வீட்டுக்கு போறேன். முத்துமாரியா, 1/4 லிட்டர் பால் இம்புட்டு தான் ஊத்துற? உங்க அம்மா எப்பவுமே 2 கப்பு மோந்து ஊத்துவா பாத்துக்க. நீ என்ன அளந்தளந்து ஊத்துற? நல்லா பொழைக்க தெரிஞ்ச பையனா இருப்பா போல இருக்கே. என்ன கொஞ்சம் ஊத்து. ஏக்கோ 1/4 லிட்டர் மட்டும் தானே வரும், 1/2 லிட்டர் தாக்கா 2 கப்புக்கு மேல போகும், அதனால 1/4 லிட்டர் உள்ளதான் வரும். சும்மா சும்மா முத்துமாரி, நீ நல்லா அறிவோட இருக்கியா இல்லையான்னு பார்த்தேன். என்ன ஏ அம்மா, நல்ல விஷத்திலே ஊறி வளர்ந்ததுக்கு போல, எல்லாம் தெளிவா இருக்குங்க. என்ன முத்துமாரி, எனக்கு அம்மா வரலையா, நீ வந்திருக்கிற? ஏக்கோ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் இன்னைக்கு வேலையை பார்த்துக்கலாம்னு வந்திருக்கிறேன். சரி பாத்திரத்தை கட்டுக்கா. முத்துமாரியே கொஞ்சம் ஊத்தி போடு, நான் குடிச்சு போடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 லிட்டர் ஊத்தி போடு. அதுக்கான பணத்தை என் மாமியாட்ட வாங்கிக்க. என்ன மாச கடைசியில மொத்தமா வாங்கிக்க. இவ்வளவு காசு சேர்த்து அதுக்கு கணக்கு தெரியாது, ஒண்ணும் தெரியாது. என்ன மினியக்கா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும்ல. பேசாம இருங்க மினியக்கா. சரி முத்துமாரி, 6 லிட்டரா ஊத்திட்டு போ. 1/4 லிட்டர் குடிச்சிட்டு 1/4 லிட்டரா எப்படியாச்சும் இந்த கிளம்பி டிக்கெட் நானே வாங்கி கொடுத்துட்றேன். ஏமா ஏமா பால் ஊத்தணுமா, வாங்க வெளிய. ஏமா ஸ்டெல்லா, ஸ்டெல்லா கொஞ்சம் பால் வாங்குறியாமா? எப்போ தம்பி பால்லாம் வர லேட் ஆகுது? இல்லங்கம்மா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் லேட் ஆகுது. நான் வேணா உள்ள வந்து ஊத்திட்டு போயிருவா. ஐயா வேணாம் வேணாம், உள்ளே வரக்கூடாது பாத்துக்க. எங்க வீட்டுக்கு நாங்க யாரையும் வர விட மாட்டோப்பா. சரிங்கம்மா நான் வெளியவே நிக்கிறேன். சே இந்த காலத்துல இப்படி மனுஷங்களா. ஸ்டெல்லா, ஸ்டெல்லா போன் வைக்கிறியா இல்லையா? போன் வச்சுட்டு பால் வாங்குறியே. ஏங்க கொஞ்சம் லேட்டா வந்திருக்க கூடாதா? கேம் விளையாண்டுருக்கும் போது கரெக்டா வந்துட்டீங்க, விளையாட முடியாம போச்சு பாத்தீங்களா? நீ கேம் விளையாடணும்னு அப்ப நான் மெதுவா வரணுமாம்மா. ஏமா ஏற்கனவே லேட் இருந்தா வாங்கிக்கோ. ஏங்க நீ ஏதோ இந்த சீம்பால கீம்பால அது இருக்கும்ல, அது எனக்கு கொஞ்சம் தரீங்களா? அது இருந்தா நான் பால் கோவா செஞ்சு சாப்பிடுவேன்ல. நீ நினைச்சதுமே சீம்பால் கிடைச்சிடாது, மாடு கண்ணுக்குட்டி போட்டதுமே தான் கிடைக்கும். மாடு கண்ணுக்குட்டி போடுச்சுன்னா கண்டிப்பா உனக்கு சீம்பால் எடுத்துட்டு வரேமா. அப்ப எனக்கு சீம்பால் வராதா? நான் கூட சீம்பால் தினமும் ஒரு நினைச்சேன். இப்படியே உனக்கு கேள்வி சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் அடுத்த வீட்டுக்கு பால் ஊத்த போக முடியாது. போயிட்டு நான் நாளைக்கு வரேன். ஐயோ கீழ விழுக போறேன். ஏய் பார்த்து வர மாட்டியாமா? இன்னும் நீ கீழே விழுந்திருப்ப. நல்ல வேளை நான் பிடிச்சிட்டேன். அது வந்து எனக்கு தெரியாம விழுந்துட்டேன். நான் போறேன், என்ன விடுறீங்களா? விடவா, நான் எங்க உன்னைய பிடிச்சிருக்கேன், நீ தான் என் மேல சாஞ்சுக்கிட்டு இருக்க. ஹலோ மேடம், என்ன எப்படி பார்த்துட்டு இருக்க? தள்ளு. எஸ்டலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏம்மா நான் என்னால கீழ விழுந்திருப்பேன் தெரியுமா? நல்ல வேலையா போச்சு. போடு போமட்டி உள்ள விட்டா வெளியவே நிப்ப. வீட்டுக்குள்ள வந்து ஊத்துறா நம்ம வீட்டுக்குள்ள. எதை எங்க வைக்கணுமோ அதை அங்கதான் வைக்கணும்.